ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் தமிழ். நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் நமக்கு மறக்காம நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிச்சு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒன்றாலும் வேற யாராவது பிள்ளைங்க போதும். சரிங்களா? நாம ரெண்டு வாங்க எப்படி வரையான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, எல்லாமே லைன்ஸ் தான். போகிற லைன்ஸை பொறுத்து தான் ட்ராயிங்கே இருக்கு. பெரும்பாலும் அந்த லைன்ஸை கரெக்டாக போட்டாலுமே நமக்கு இந்த ஷேப் வந்து ஆச்சுங்களா. இது ஹெட்டு, போட்டாச்சு. இது வந்து மேலே இருந்து கீழே அது லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எடுக்கணும். அப்படியே எடுத்துனது அறிவிட்டீங்களா. கத்திரிக்காக அந்த காலம். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேலே வரைஞ்சதுக்கும் கீழே இருக்க வித்தியாசம் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு தேவையான லைன்ஸ் எல்லாம் எடுத்துணும். ஸோ முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு தேவையான இந்த கத்திரிக்காயோட ஷேப். இதுதான் விஷயம். தேவையான லைன்ஸ் நீங்கள் போட்டீங்கல்ல, லைன்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு தேவையானது கத்திரிச்சு. ஸோ ஃபினிஷிங் அவ்வளோதான். எடுத்துட்டு நீங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மேலேயே அந்த கத்திரிக்காய்க்கு மேலேயே ஒரு அவுட். இப்படி தான் வரையணும். ஓகே, நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.